என்றவன், அருணி, நான் சொன்னா கத்தாத. என்ன? இதை ஏன் தப்பா எடுத்துக்கிற? ஜஸ்ட் தன்னோட வேலைய பத்தி பெருமையா சொன்னதா எடுத்துக்க வேண்டியது தானே என்றான் சந்தர். கடைசி துண்டு ஆம்லெட் அவள் வாயில் வைத்தபடியே. போனா, நம்ம சுந்தரும் தான் ஐடில வேலை செய்றான். அவன் இப்படியா அலட்டுறான்? ஆக்சுவலி ஸ்பீக்கிங், இந்த பீஸா வேலை செய்யற கம்பெனிய விட பெரிய கம்பெனில தான் வேலை செய்றான். சம்பளமும் கூட நாம என்ன பீத்திட்டா அலையிறோம் என்றவளுக்கு சட்டென உணர்ச்சி பொங்கி வழிந்ததில், நான் பிஎஸ்சி தான் படிச்சிருக்கேன்னு என்னை குத்தி காட்டுறானா அவ என்றபோது லேசாய் கண் கலங்கி விட்டது. ஏ லூசு, அவ அப்படி சொன்னாளா? நேரடியா சொல்லாட்டியும் பிஎஸ்சி தானான்னு கேக்குறா. அதுலயே ஒரு நக்கல் இருந்துச்சு தெரியுமா? அவ வாய்ஸ் உட்கார்ந்து அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தியாக்கும் என்றான் சந்தர் சிரிப்புடன். போ எருமை, எல்லாம் ஓகே, நீ சொல்ற மாதிரி வச்சுப்போம். ஆனா ஷேக்ஸ்பியருக்கு கொழுந்தன் பேத்தி ஆட்டம் இங்கிலீஷ்ல தானா பேசுறா? அம்மாட்ட தமிழ் பேசினாளே அருணி. என்னத்த பேசுனா? என்ன நொடித்த தங்கை. இதில் வேற ஹிந்தி பண்டிட்டாட்டம். அவ எல்லா எக்ஸாமும் கிளியர் பண்ணியிருக்காளாம். என்கிட்ட நீ பிரதாமிக் வரைக்குமாச்சும் கிளியர் பண்ணியிருக்கியான்னு கேட்குறா. அதுவும் எப்படிங்கிற? கண்டிப்பா கிளியர் பண்ணியிருக்க மாட்டேங்கிற மாதிரியே கேட்குறா. நீ சொல்றது தானே எனக்கு பிரெஞ்சு, ஜெர்மன், ஜாப்பனீஸ்னு 3 மொழி தெரியும்னு. சீச்சி, அவ சொல்றான்னு நாமளும் செய்யலாமா? என தலையசைத்தவள், நீ சாப்பிடல என்றாள் கேள்வியாய். அப்பா, இப்பயாச்சும் தோணிச்சே என்றவன், இரு எடுத்துட்டு வரேன் என உள்ளே திரும்பினான். சந்து பேபி, கோவக்காய காலி பண்ணிடுடா கண்ணா என்ற தங்கையிடம் வம்பு செய்யாமல் தாய் செய்து வைத்திருந்த கோவக்காயை முழுவதையும் தன் தட்டில் வைத்து உண்டு முடித்தான் சந்தர். அவன் உணவை முடிப்பதற்குள் அருணா உறங்கியும் இருந்தாள். அப்பொழுது பார்த்து ஒரு அழைப்பு வர அவளது உறக்கத்தை கலைக்காத வண்ணம் வீட்டை விட்டு வெளியே சென்றவன் அழைப்பில் வந்த ரபினிடம் பேசி முடித்தபோது அனு மாடியிலிருந்து இறங்கினாள். அவளை பார்த்ததும் சற்று முன்னே தங்கை சொன்னது முழுவதும் மண்டைக்குள் ஓட நாடி நரம்பெல்லாம் சூடேற, ஏய் ரகு தாத்தா, இங்கே வா என்று உறக்க அழைத்தான் சந்தர். அவன் தன்னைத்தான் அழைக்கிறான் என்பதையே அனு உணரவில்லை. ரகு தாத்தா என்பவரை ஏ ரகு தாத்தா என்று மரியாதை இல்லாமல் அழைக்கிறான் எண்ணியவளுக்கு, சே, ஒரு தாத்தாவை போய் ஏன்னு சொல்றானே, ஸ்டூபிட் என்ற நல்ல எண்ணம்தான் மனதில் உதயமாகிற்று. கண்கள் அந்த ரகு தாத்தாவை காண நாலா பக்கமும் சுழன்றது. அவர்களது வசிப்பிடம் ஒரு காலனியை போன்றது. தனித்தனி வீடுகள் கொண்ட ஒரு நீண்ட வீதி. காலையிலும் மாலையிலும் பரபரப்பாய் இருக்கும் அவ்வீதி மதியங்களில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும். காக்கை குருவிகள் கூட மதிர் சுவர்கள் மீது மறைந்த முன்னோர்களுக்கென வைக்கப்படும் உணவை கொறித்துவிட்டு சத்தமில்லாமல் மரக்கிளையில் துயில் கொள்ளும் போல. ஆக மனித வாடை என்று இல்லை, காக்கை வாடை கூட இல்லாமல் அந்த வீதியில் ரகு தாத்தாவை காணாமல் குழம்பின அணுவின் கண்கள். இது அனைத்தும் சில பல நொடியில் கடந்து முடிந்திருக்க மீண்டும், ஏய் ரகு தாத்தா, உன்னதான் என்ற அவனது குரல் உரைக்க ஒலித்தது. டேய், யாருடா ரகு தாத்தா? உன்னதான மரியாதை இல்லாம வேற சொல்ற, லூசு பயலே என்று மனதிற்குள் நினைத்தவள், ஒருவேளை அவனது வீட்டுக்குள்ளேயே யாரையும் அழைக்கிறானோ என்ற சந்தேகத்தில் லேசாய் பக்கத்து வீட்டுக்குள் எட்டி பார்த்தாள். பார்வை ஓடிய அதே நேரத்தில், வீட்ல தாத்தா பாட்டி இருக்கிறதா அந்த ரேடியோ மிக்சி சொல்லலையே, வேற யாரு என்ற கேள்வி மூளைக்குள் குடைச்சல் கொடுத்தது. என்ன எங்க வீட்டை குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்க? பாண்டி வந்து நீயும் டீசென்சிய டிசீஸ்ன்னு நினைச்சு தொலைச்சிட்டியோ என்றான் சந்தர். இது தனக்கான கிண்டல் தான் என்பது புரிய, ஆ என்று மேல்மூச்சு கீழ்மூச்சு வாங்கியவள், கார்பெட் அல்றவனெல்லாம் ஹேண்ட் சானிடைசர் பத்தி பேசக்கூடாது, தெரிஞ்சுக்கோ. ஏய் ரகுதாத்தா, என்ன ரொம்ப ஓவரா பேசுற? அணுவிற்கு அதிர்ச்சியான அதிர்ச்சி.
கடைசியில் தன்னை அல்லவா ரகுதாத்தான்னு கூப்பிட்டு இருக்கிறான். ராஸ்கல் ஆத்திரம் தலைக்கேற, ஏய், என்னையா ரகுதாத்தான்னு கூப்பிட்டா? ஹவு டர் ம் என உஷ்ணு மூச்சு விட்டவள் அதனுடனாவது நிறுத்தியிருக்கலாம். ஆனால் நாக்கில் குடியிருக்கும் பீட்டர் சும்மா இருக்க விடவில்லையே. என்னை பார்த்தா ஓல்டு மாதிரியா இருக்கு? அதுவும் தாத்தா? எவ்வளவு கொழுப்பு இருக்கணும் உனக்கு? ம் ஸ்டூபிட் என்றாலே பார்க்கலாம். நெஞ்சடிக்கும் அளவிற்கு சிரித்தே தீர்த்தான் சந்தர். அவனால் சிரிப்பை அடக்கவே முடியவில்லை. வயிற்றை பிடித்து கொண்டு அங்கேயும் இங்கேயும் ஓடிய வண்ணம் சிரிப்பை பரப்பி கொண்டு இருந்தான். ஏய், ஏன் இப்ப சிரிக்கிற? ஏய், என்ன நக்கலா? முதல்ல நிறுத்து. லூசா நீ? ஆர் யூ கிரேசி? கமான் நிறுத்து. அணுவின் எந்த விதமான கத்தலுக்கும் அடங்காமல் சிரிப்பு பரவிக்கொண்டே இருந்தது. 5 நிமிடங்கள் சென்ற பின்னரும் பெரு ஒளியிலிருந்து சிறு ஒளியாய் அவன் சிரிப்பு மட்டுப்பட, எதுக்கு என்ன ரகு தாத்தான்னு கூப்பிட்ட? நக்கலா? மை நேம் இஸ் அனு, நாட் ரகு. எங்க அப்பா பேரு கூட ரகு கிடையாது, தெரிஞ்சுக்கோ. அதுவும் இல்லாம தாத்தா வேற. டூ மச் சொல்லிட்டேன் என அவள் கடுமையாய் எச்சரிக்க, ப்ளீஸ் சீரியஸா பேசுறேன்னு நினைச்சிட்டு மரண காமெடி பண்ணாத ரகு தாத்தா. என்னால சிரிப்பை சத்தியமா அடக்க முடியல என்றவன் அடக்க மாட்டாமல் பு பு என்று சிரிப்பால் வெடித்தான். ஹே என அவள் மீண்டும் தொடங்குவதற்கு முன்னர், ஏய் இரு இரு, நீ பழைய தமிழ் படமெல்லாம் பார்த்ததில்லையா? தமிழ் படமா என்றவளின் முகம் ஒரு விதமான கேவல் முகபாவனையை தாங்கி நிற்க, ஓ மேடம், நீங்க கடைசியா பார்த்த இங்கிலீஷ் படம் சோலைவாக்கும் என்றான். அவனும் கிண்டலாய், வாட் சோலைவா? அது இந்தி படம். உனக்கெல்லாம் இங்கிலீஷ் படத்தை பத்தி என்ன தெரியும் என்ற ரேஞ்சில் பார்த்தால் அணுவும். ம் சொல்லிட்டாங்கடா, ரகு தாத்தா சொல்லிட்டாங்க. இன்னையிலிருந்து ஷோலேவா ஏறி ஹிந்தி படம்னு அறிவிச்சிடுவோம். இறங்கிய புருவங்களுடன் அவன் எகத்தாளம் செய்ய, ஏ திரும்பவும் ரகு தாத்தா சொல்ற திமுரா என்றாள் அவள் ஒரு விரல் நீட்டி மிரட்டலாய். இந்த இல்லிட்ரேட் தொல்லை தாங்களடா வண்டு முருகா என்று சத்தமாகவே முணுமுத்தவன், ஒரு செகண்ட் இரு என்று விட்டு தன் கைபேசியை எடுத்து இன்று போய் நாளை வா படத்தில் பிரபல நகைச்சுவை காட்சியை ஓடவிட்டு அவளிடம் நீட்டினான். வாட் என அவள் முறைக்க, இந்த வீடியோவை முதல்ல பாரு என்றான் அவன் அவளது கண்ணுக்கு எதிரே அதை எடுத்து சென்று. 5 நிமிடம் ஓடிய அந்த வீடியோவின் முடிவில் கண்கள் மட்டும் அல்லாது முகம் முழுவதும் இரத்த நிறத்தில் சிவப்பேறி இருந்தது. ஹவு டேர்? என்னோட ஹிந்தியை நீ கிண்டல் பண்ணினியா நீ? ம் என அவள் ஆர்ப்பரிக்க, ஷப்பா, பல்பு பிரகாசமா எரிஞ்சிடுச்சு போல என்று சிரித்தான் சந்தர். இந்தி இஸ் அவர் நேஷனல் லாங்குவேஜ் தெரியுமா? ரியலி? எனக்கு தெரியாம போச்சேம்மா. வாட் எ ஃபிட்டி, வாட் எ ஃபிட்டி. என்ன கிண்டலா? நான் ஒரு இந்தியன், தெரிஞ்சுக்கோ. ஒவ்வொரு இந்தியனுக்கும் ஹிந்தி தெரியணும். ஏய், காவ் மே ஏ கிசான் ரகுதாத்தா, இந்த அளவுக்கு தெரிஞ்சா போதுமாங்க மேடம்? இல்ல, அந்த கிசானை சாசாக்கி பிரெட் மேல ஊத்துற அளவுக்கு தெரியணுமா என்று பாவப்பட்ட பிள்ளையாய் கேட்டான் சந்தர். உன்கிட்ட போய் சொன்ன பாரு, நீ ஏதாச்சும் ஒரு டப்பா ஸ்கூல்ல தமிழ் மீடியத்துல படிச்சிருப்ப என்றாள் அவளோ இலக்காரமாய். தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க தான் தமிழை வளர்க்க மாட்டிக்கிறீங்க. பாண்டிச்சேரியில பிறந்த நானாச்சும் தமிழை வளர்க்கிறேனே, பாவம் இல்லையா தமிழ் என்று தமிழுக்காக அவன் பரிதாபப்பட்டதில் தனக்காக குத்தல் பரவி விரவி இருக்கிறது என்பது புரிய, வேறு வகையில் அவனை தாக்க எண்ணி, 3வது ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சு வச்சிருக்கிறது எவ்வளவு நல்லது தெரியுமா? சும்மா கிண்டல் பண்றீங்க பேர்ல இரிட்டேட் பண்ணிக்கிட்டு என்றாள். அவளோ எரிச்சலை அப்பாட்டமாய் காட்டி, 4 and 5 are greater than 3. யூ நோ ரகுதாத்தா. தமிழுக்கு பிராண்ட் அம்பாசிடரா இருந்து போர் அடிச்சிருச்சா? மாசத்துக்கு மாறிட்ட? ஹிஹி, ஜோக் சொன்னியா? சிரிச்சிட்டேன். ஐயே போதும், கொஞ்சம் முன்னாடி ஒரு மொக்க போட்டியே, அதை விட நான் சொன்ன ஜோக் நல்லதான் இருந்துச்சு. என்னது? கியா? உங்க பாஷையில 4வது 5வது லாங்குவேஜ்
அணுவிற்கு லேசாய் ஸ்ருதி குறைந்தது. என்ன? ஓ, ரொம்ப ஓவரா பீத்திட்டு அலையறியாமே, கொஞ்சம் அடக்கி வாசிமா. ஹே, என்ன ரொம்ப ஓவரா பேசுற? நான் அப்படிதான் பீத்துவேன். என்கிட்ட ஸ்டாம்ப் இருக்கு, நான் அலட்டுறேன். உனக்கு ஏன் எரியுது? எந்த ஸ்டாம்ப்? இந்த தபால்ல எல்லாம் தருவாங்களே, ஸ்டாம்ப் பாரத்தா? அதுவா? அதை பையிலவா வச்சுக்கிட்டு அலையிற? பதிலின்றி அவள் பலமாய் முறைத்தவள், யூ ஆர் சோ சீப். உன்கிட்ட இவ்வளவு நேரம் பேசினதே வேஸ்ட் என்றவள் விறுவிறுவென மாடிப்படி ஏறத் தொடங்க, என்னது சீப்பா? மூஞ்சப்பாரு சப்பமுக்கி. நீ ஹிந்தி படிச்சதுக்கு பதிலா சைனீஸ் படிச்சிருக்கலாம். ஏய், யார பார்த்து சப்பமுக்கின்னு சொன்ன? உன் மூக்கு தான் அழுகி போன காலிஃப்ளவர் மாதிரி இருக்கு. ஏய், வாய அடங்கு. இந்த நார வாய வச்சுட்டு பீத்தல் வேற. சரியான பீத்தல் பரங்கிக்கா. நீ சொத்த சுண்டக்கா. சுண்டக்கா மாதிரி இருந்துட்டு என்ன சுண்டக்கான்றியா? போடி, பூச்சி வந்த முருங்கக்கா. நீ என்ன கேஸ் இல்லாம காய்கறி கடையில நைட் ஷிஃப்ட் பாக்குறியா? உங்க ஐடில தான் அமெரிக்காக்காரனுங்க பால் பவுடர் விற்கிறதுக்காக நைட் ஷிஃப்ட் போடுவாங்க. எங்களுக்கு ஒன்றும் கிடையாது. சரியான லோக்கல். அது ஒன்றும் ஐடி கிடையாது, பிபிஓ. என்னது? பிம்பலிக்கா பிப்பாலியா? ச்சே என்பதை கடைசி வார்த்தையாக விட்டு வீட்டிற்குள் சென்று மறைந்தாள் அனு. உள்ளம் அமைதியில் திளைக்க சந்தோஷமாக வீட்டினுள் நுழைந்தான் சந்தர். பெரிதாய் எதையோ சாதித்து விட்டது போல் நெஞ்சம் நிறைந்திருந்தது. தக்காளி, யார்கிட்ட என்றபடியே தன் மடிக்கணினியை உயிர்ப்பித்து தன்னை அதில் தொலைத்தான். அவன் ஒரு பிரபல வலைப்பதிவாளன். அரசியலோ சினிமாவோ நாட்டு நடப்போ மழையோ வெயிலோ சேவையோ சேமியாவோ எதுவானாலும் அவனது வலைத்தளத்தினுள் முகநூலினுள் தினம் ஒரு பதிவு இருக்கும். இன்றைக்கு அவன் கையில் சிக்கியது ரகுதத்தாவின் ஐடி அலட்டல்கள். அணுவின் பெயரையோ ஊரையோ வேலையையோ குறிப்பிடாமல் பொதுவாய் அலட்டலில் அல்வா கிண்டும் மென்பொருள் இளைஞர்கள் பற்றிய பதிவாய் அதை எழுதி முடித்தான். அடுத்த நாள் காலையே ரகுதாத்தா சென்னைக்கு ரயிலேறி இருந்தாள். தொடர்ந்து 2 நாட்களும் பெரிதாய் எதுவும் நடந்தேறியவில்லை. ஒரு மதிய நேரம், டேய் எரும, எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுடா. நந்தனுக்கு போனை போட வேண்டியது தானே? அவரு தூங்கிட்டு இருப்பாருடா. ம் அவரு ம் கலிகாலம்டா. ஏ, போர் அடிக்குதுன்னு சொன்னல, அதுக்கு என்ன செய்யணுங்கிற? உன் லேப்டாப் பத்தாடா சந்து, பார்த்துட்டு தரேன். எத? மிக கவனமாய் கேட்டான் சந்தர். ஆ, மதர் போர்டை லூசு. சும்மா அப்படியே. சும்மா அப்படியே என்னோட ஃபேஸ்புக்கை நோட்டை விடுறதுக்கு. ம் ச்சே, சும்மா நடிக்காத என்றவன், சரி, ஒரு டீல் போடலாம். உன்னோட ஃபேஸ்புக்கை நானும் என்னோடத நீயும் பார்க்கலாம் என கூறிய நொடியுமில்லாமல், ஐயோ ஏ பக்கி, ஜஸ்ட் 10 மினிட்ஸ் தான். நோ லைக்ஸ், நோ கமெண்ட்ஸ், ஜஸ்ட் பார்த்துட்டு தந்துடணும். ஓகே? ஓகே மாதிரி தான் இருக்கு என்றவள், ஹேஹே, இன்னொன்று, என் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் நீ மெசேஜ் பண்ணக்கூடாது, ஓகே என்றாள் வேக வேகமாய். ஆமாம், பெரிய இது பண்ண மாட்டேன், கொடு என்றவன் அவளது போனை வாங்கி கொண்டு தன் மணிக்கணினியை அவளிடம் நீட்டினான். அருணி கணினியை தூக்கி கொண்டு வரவேற்பு அறைக்கு ஓடிவிட சந்தரின் கண்கள் கைபேசி திரையை மேய்ந்தன. எங்கெங்கும் காணினும் ப்ரொஃபைல் பிக்சர் மாற்றுவது, கவர் போட்டோ திருப்பி போடுவதுமாய் இருக்க, ஐயையோ, இதுங்க அலும்பு தாங்களடா என்றவனின் கண்ணில் அனுலையா அப்லோடிங் 3 நியூ போட்டோஸ் என்ற செய்தி படவும், ஏ அருணி பக்கி, அந்த ரகுதாத்தாவ அந்த கலாய்ச்சிட்டு அவளை ஃப்ரெண்டா ஆட் பண்ணியிருக்க என்றான் உரக்க. ஃப்ரெண்டா? ஃப்ரெண்ட்லி லிஸ்ட்ல ஆட் பண்றதை விட எனிமியா ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல ஆட் பண்றது தான் சால சிறந்தது மிஸ்டர் சந்தர். நீ எல்லாம் ஒரு கிரிமினல் லாயர். தூ
வரவேற்பறையிலிருந்து படுக்கை அறைக்கு அவளது துப்பல் துள்ளி வந்தது. சரி சரி என்றபடியே மூஞ்சை துடைத்து கொண்டவன் அனோலயா வின் ப்ரொஃபைலுக்குள் சென்றான். பேரப்பாரு அன் ஊ சங்கூதர எஃபர்ட்ல ஒரு பேரு. து கண்கள் வேகமாய் அவளது முகநூல் பக்கத்தை மேய்ந்தன. அதில் ஒரு ஸ்டேட்டஸ். அனலயா இஸ் ஃபீலிங் பெஸ்ட் ஈட்டிங் நாவல் பழம். அடங்க மாற்றாளே, நாவல் பழம் சாப்பிட்றதுக்கு எல்லாம் ஃபீலிங் பெஸ்ட்னா நோபல் பரிசு வாங்கினவன் எல்லாம் ஃபீலிங் ஒஸ்டாடா. அணுவின் முகநூல் பக்கத்தை விட்டு சந்தர் இன்னமும் வெளிவரவில்லை. கணினியில் கசர் மெதுமெதுவாய் கீழிறங்கி அவளது ஸ்டேட்டஸ்களை ஆராய்ந்தன. அனுலயா இஸ் ஃபீலிங் கூல் வித் மை நியூ கலர்ஸ் ரேபான். ஐயையோ, இவன் அலும்பல் இருக்கே. அல்டாப்பு அல்லிராணி. அனுலயா அப்டேட் 3 நியூ ஃபோட்டோஸ். ஏ பக்கி, 3 ஃபோட்டோவும் ஒரே மாதிரி தானே புள்ள இருக்கு. இதுக்கு எதுக்கு இம்புட்டு சீனு? அனலயா இஸ் ஃபீலிங் இரிட்டேட்டட் ஹெல் ஆஃப் த சென்னை டிராஃபிக். ஹேட் சென்னை டிராஃபிக். நைட் டாப் அடிச்சுட்டு காலையில் 9:30க்கு எழுந்திருச்சு 9 மணிக்கு ஆஃபீஸ்க்கு ஓடியிருப்பாளாக்கும். அனலயா இஸ் ரீடிங் 2 ஸ்டேட்டஸ். வாவ், வாட் எ நரேஷன். அடேங்கப்பா, நரேஷனை பற்றி பேசுகிற அளவுக்கு இந்த நெய்யின் பாலிஷுக்கு அறிவு இருக்கா என்ன? அனலயா சேஞ்ச்டு ஹேர் ப்ரொஃபைல் பிக்சர். எப்பா, இப்போதான் பேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிக் போட்டிருக்கா. அது ஒரு நாயின் படம். ஆனாலும் இந்த நாய் கொஞ்சம் அழகா இருக்கும். டாபர்மேன் பிங்க் போட்டிருந்தா இன்னும் பொருத்தமா இருந்திருக்கும். அனுலையா இஸ் ஃபீலிங் பிளெஸ்ட். லவ் யூ அக்கா, யூ ஆர் ய பெஸ்ட். முடியல, நிஜமா முடியல என்னால. நீ உங்க அக்காவை லவ் பண்றது ஊருக்கு தெரியும். ஆனா முதல்ல உங்க அக்காவுக்கு தெரியுமா? அனுலையா இஸ் அட் ஏர்போர்ட். ஹியர் ஐ கம் புனே. தலைவர் தங்கச்சின்னு நினைப்பு. ஹியர் ஐ கமம். இந்த இம்சையோட தொல்லை தாங்கலன்னு பூனே ப்ளீஸ் யூ கோன்னு ஸ்டேட்டஸ் போட போகுது பாரு. அனுலையா இஸ் ஃபீலிங் எக்ஸைட்டட். மிஸ் யூ அக்கா. அக்கா வீட்டில் இருக்கிற வரைக்கும் சண்டையில் வீடே நாரி இருக்கும். இப்போ மிஸ் யூ வாம். ஆக இந்த சின்னதுங்க வீட்டில் பண்ணுற அலும்பல் இருக்கே, ஐயையோ, அடுத்த ஜென்மத்தில் ஃபஸ்ட்டு சைல்டாக பிறக்கவே கூடாதுடா குமாரு. சாக்லேட்டில் ஆரம்பித்து கோவாக்கா வரைக்கும் ஓரவஞ்சனை தான். அணுவின் தொடங்கி தண்ணீர் முடித்தவன் அடுத்த ஸ்டேட்டஸை பார்ப்பதற்குள், டே எருமை, இதெல்லாம் ஒரு ஃபேஸ்புக் பேஜாடா பக்கி. எங்கே பார்த்தாலும் தமிழ் ஸ்டேட்டஸ், அதுக்கு 1008 மொக்க கமெண்ட்ஸ். சே, இந்தா நீயே வச்சுக்கோ என்று அவனது மடிக்கணினியை கொண்டு வந்து அவனது மடியில் தொப்பென போட்டவள் கைபேசியை பறித்து கொண்டு அங்கிருந்து நகர்ந்தாள். அடுத்து சந்தர் செய்த முதல் வேலை என்னவாய் இருக்கும் என்பதை யோசிக்க உங்களுக்கு அந்த அளவுக்கு மூளை இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. முகநூலில் இருக்கும் தேடல் குறியில் அணு என் எழுத்துக்களை அடித்தன சந்தரின் விரல்கள். அவனது எண்ணப்படி அணு ஒரு நவநாகரிகவதி. என்னதான் அலட்டலில் அல்வா அவதாரமாக இருந்தாலும் பெண்களுக்கே உரிய எச்சரிக்கை உணர்வு இருக்கும் என்ற நம்பிக்கை அவனுக்கு தீர்க்கமாகவே இருந்தது. ஆனால் அருணியின் முகநூல் வழியாக அணுவின் பக்கத்தில் அவனால் எதையெல்லாம் படிக்க முடிந்ததோ அதை அப்படியே அவனது முகநூல் வழியாகவும் படிக்க முடிந்தது. அட மாங்கா, இத மங்கம்மான்னு நினைச்சேன். சரியான மாங்கம்மாவா இருக்கும் போலவே. இப்படியா ப்ரொஃபைலை ஓப்பனா வைக்கிறது? இது ஐடி வேலை செய்தாம். கர்மம் கர்மம். அடுத்ததாய் சந்தர் என்ன செய்திருப்பான்? ஆட் ஃப்ரெண்ட் பட்டனை ஒரே அழுத்தாய் அழுத்தின அவனது விரல்கள். அதன் பின் தனது ரெக்வெஸ்டை அவள் ஏற்றுக்கொள்வாளா இல்லை நிராகரிப்பாளா என்ற எண்ணமெல்லாம் அவனிடம் இல்லை.
ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அந்த சப்பமுக்கு போடும் மொக்கை ஸ்டேட்டஸ்களை தான் காண முடியுமே. பெரிய இது. கணினியை டீப்பாயின் மீது வைத்தவன் வேகமாய் வெளியே வந்தான். ஏ, போனத்தா? ஆ, மாட்டேன் போ. கொடுன்னு சொல்றேன்ல. சொல்லிலும் செயலிலும் வேகத்தை காட்டி தங்கையின் கையில் இருந்து கைபேசியை பறித்தான். டேய் எருமை, எதுக்கு என் போனை எடுத்த? திரும்ப என்னோட எஃப்இயை பார்க்க போறியா? ஏ, யாராச்சும் சைட் இருக்கிறியாடா? அட கடவுளே, யாரடா? என் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட என் மானத்தை வாங்கிறாதடா எருமை. டேய் வேணாம். ஹரிணி கத்தியது எதையும் மனதில் ஏற்றுக்கொள்ளாமல் தங்கையின் முகநூல் கணக்கிற்குச் சென்றான். வலது பக்கம் மேல் மூலையில் இருந்த பூட்டு போன்ற சின்னத்தை அழுத்தி அதன் அடியில் யார் எனது விஷயங்களை பார்க்கலாம் என்ற இணைப்பை தொட்டு அதன் கீழே வந்த மற்றவர்கள் என் முகநூலில் என்ன பார்க்கலாம் என்ற கேள்வியின் கீழிருந்த இணையத்தை தொடுக்கி அவளது முகநூலை பார்வையிட்டான். கவர் போட்டோக்களை தவிர அவளை பற்றிய எந்த விதமான தகவலும் வெளியாளின் பார்வையில் தென்படவில்லை. ஏனோ கொஞ்சம் பெருமையாக இருந்தது. கூடவே வாடி வா, உனக்கு இருக்கு என்று அந்த மங்காத்தாவை இல்லை இல்லை மாங்காத்தாவை வரவேற்க தயாரானான். அன்றொரு வேலைக்கிழமை தன் வெளி வேலைகளை முடித்துக்கொண்டு சந்தர் வீடு திரும்பிய போது மணி 9:30 மணி மேலாகியிருந்தது. வெளித்தோட்டத்தில் போடப்பட்டிருக்கும் சிறு மர பெஞ்சில் அமர்ந்து சம்பத்தும் அணுவின் தந்தை குருநாதனும் பேசிக் கொண்டிருந்தனர். உள்ளே நுழைந்தவன் ஹலோ அங்கிள் என்றான் புன்னகையுடன். வணக்கம் தம்பி, என் பேரு குருநாதன். பக்கத்து வீட்டு மாடிக்கு குடி வந்திருக்கேன். ஓ, மாங்காவோட மரமா என்று உள்ளுக்குள். ஓ, வெல்கம் அங்கிள் என்று வெளியேயும் சிரித்தான் சந்தர். நீங்க பேசிட்டு இருங்க அங்கிள், ஒரு கேஸ் விஷயமா டீட்டெயில்ஸ் எடுக்க வந்தேன், எடுத்துட்டு போகணும் என்றான் விடைபெறும் விதமாக. சரி தம்பி என்றவரின் குரல் அவனுக்கு விடை கொடுக்காமல் லேசாய் இழுத்த வண்ணம் இருக்கவே சந்தர் லேசாய் புருவம் சுருக்கி நிற்க, சந்தர், அவங்க ஒரு லேண்ட் வாங்குறதா இருக்காங்களாம். டாக்குமெண்ட்ஸ் செக் பண்ணி தர முடியுமான்னு கேட்குறார் குரு சார். சாரை விடுங்க சம்பத், குருனே கூப்பிடுங்க என்றவர், இல்லை தம்பி, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் கொஞ்சம் அவுட்டரில் ஒரு இடம் இருக்கிறதா சொன்னார். நல்ல இடமா இருந்தால் வாங்கலாம்னு பார்த்தேன். எப்படியும் நாங்கள் பாண்டியில் தானே செட்டில் ஆக போகிறோம். சொந்த வீடாக இருந்தால் பரவாயில்ல பாருங்க. ஓ, நல்ல விஷயம் அங்கிள். நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் கொடுங்க, நான் செக் பண்ணிட்டு தரேன். ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. இருக்கட்டும் அங்கிள், எந்த பட்ஜெட்டில் பார்க்குறீங்கன்னு சொன்னீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச உங்ககிட்டையும் சொல்கிறேன். ஒரு 10லேருந்து 15 லட்சத்தில் இடம் வாங்கிக்கிட்டா வீடு ஒரு 10 லட்சத்துக்கு கட்டலாம்னு என அவர் இழுக்க, சரி அங்கிள், நான் பார்த்து சொல்கிறேன். தேங்க்ஸ் தம்பி. நோ ஃபார்மாலிட்டிஸ் அங்கிள் என்றவன் வீட்டினுள் சென்று விட்டு மீண்டும் வருகையில், கையில் கொஞ்சம் எஃப்இ பணம் இருக்கு சம்பத், மீதி அணு பேரில் லோன் வாங்கிக்கலாம்னு இருக்கேன். அவளுமே ஏதாவது வீடு வாங்கணும்னு அனைத்து எடுக்கிறா. சென்னையில் ஃப்ளாட் புக் பண்ணுறேன்னு பிடிவாதமாக இருந்தா. நான் தான் நிலமா வாங்கினா நல்லதுன்னு கன்வென்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ சொன்னா இடம் கூட அவள் ஃப்ரெண்ட்ஸோட அப்பா காட்டுறது தான் என சம்பத்திடம் குருநாதன் பேசி கொண்டிருப்பது காதில் கேட்டது. இந்த லூஸுக்கு எஃப்இஏவே ஒழுங்கா மெயின்டைன் பண்ண துப்பு இல்லை. இதில் வீடு. ஐயோ, இந்த உலகத்தை ஆளும் பரமபிதாவே, என்னை காத்து ரட்சிப்பீராக என்று மனதிற்குள் கர்த்தரை துணைக்கு அழைத்த வண்ணம் வீட்டு கதவை திறந்தான். வண்டி எடுக்கும் நிமிடம் நேரங்களில் சம்பத்தின் அடுத்த கட்ட பேச்சும் அவன் காதில் விழுந்தன. இந்த வயசுலேயே கமிட்மெண்ட்ஸ் வேண்டாம்னா கேட்க மாட்டேங்கிறா. என்ன செய்ய? இப்போ இவ பேர்ல வீட்டை வாங்கிட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் மாப்பிள்ளை வீட்டில் லோன் கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டா என்ன செய்யறது? அப்படி சொன்னா போடான்னு வந்துருவேன்னு சொல்றா. இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு பொறுமையே இல்லை சம்பத். உங்க பொண்ணு எப்படி? அதற்கு மேல் மெதுவாக வண்டியை எடுக்க முடியாது என்ற காரணத்தினால் சரியான அராத்து
வீட்ல இதை எப்படிதான் கட்டி மேய்க்கிறாங்களோ என்ற புலம்பலுடன் அங்கிருந்து நகர்ந்தான். அடுத்த நாள் மதிய உணவின் போது, டே அண்ணா, இன்னைக்கு சாயந்தரம் அந்த பீஸா வருதான்டா. அவங்க அம்மா சொன்னாங்க. 2 நாளைக்கு அது இங்க இருக்கிற பக்கமே தலை வச்சு படுக்க கூடாதுடா சாமி என்று அருணி புலம்ப, ஹே, மாங்கா வருதா? வரட்டும், கலாய்ச்சே கொல்றேன் என்று உள்ளுக்குள் சூளுரைத்து கொண்டான் சந்தர். அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ, இரவு 8:30 மணி அளவில் அனு அவள் வீட்டுக் கதவை திறந்தபோது சந்தர் வெளித்தோட்டத்தில் அமர்ந்து கணினியின் ஆழ்ந்திருந்தான். அளவிற்கு அதிகமாக சத்தத்துடன் பக்கத்து வீட்டு கதவு திறக்கப்படவும் சட்டென தலை உயர்த்தி பார்த்தவன் அணுவை அங்கே காணவும் சுறுசுறுப்பானான். சிக்கிட்டாடா, இனி 2 நாளைக்கு பொழுது நல்லா போகும் என்று சந்தோஷப்பட்டவன் கணினியில் இருந்த பாடல் குவியலில் இருந்து ஒரு பாட்டை தேர்ந்தெடுத்து ஓட்டிவிட்டான். ஹே சண்டி குதிரை வாயேண்டி, எதிர மதுர குதிரை எதிர வந்தா என தொடங்கிய அப்பாடலில் அடுத்த வரிகளை ஓடவிடாமல் கொஞ்சம் பின்னே ஓட்டினான். குயிலே குயிலே, குரைக்கும் குயிலே, வெள்ளைக்காரன் விட்ட ரயிலே. தடதடவென யாரோ ஓடி வரும் சத்தம் கேட்டது. அருணியோ என அவன் எண்ணிக்கொண்டு இருக்கும் போதே, ஹே, என்ன வம்பிழுக்கிறியா? எதுக்கு நான் வரும்போது இந்த பாட்டை போட்ட? யூ ஆர் யூ ஆர் சோ சீப். ஏ நிறுத்து. என்ன லந்தா, நான் பாட்டுக்கு பாட்டு கேட்டுட்டு இருக்கேன், டபால்னு நடுவ புகுந்து சீப்பு பேனு சீப்புன்னுட்டு இருக்க. எனக்கு தெரியும், நீ என்னை பார்த்து தானே இந்த பாட்டை போட்ட. ஓ, உனக்கு தமிழ் பாட்டெல்லாம் தெரியுமா என்ன? ம் என்று போலியாய் பெருமைப்பட்டான் சந்தர். தமிழ் பாட்டு தெரியாது, ஆனா தமிழ் தெரியும். நீ போட்ட பாட்டோட அர்த்தம் புரியும். ரகு தாத்தாக்கே உனக்கு அர்த்தம் தெரியல, இதுக்கு தெரிஞ்சிடுச்சாமாம். சும்மா அள்ளி விடாத. என்ன எப்படியாச்சும் வம்பு இழுக்கணும் தானே ஓடி வந்த? ஆமா, இவரு ஹைவேல ரிப்பேர் ஆகி நிக்கிற காரு கயிறு கட்டி இழுக்கிறாங்க. நீ நீ தான் என்ன வம்பு இழுத்த. சரி ரகு தாத்தா, அப்படியே வச்சுக்கலாம். இப்போ அதுக்கு என்னங்கிற? என்னவா? என்ன டீஸ் பண்ற வேலைய என அவள் ஒரு விரல் நீட்டிவிட்டு, இல்ல, எச்சரிக்கை. என்ன செய்வ? இல்ல, என்ன செய்வேங்கிற? எஃபில போய் ஃபீல் இரிட்டேட்டிங்னு ஸ்டேட்டஸ் போடுவ. அம்பிட்டு தானே? போட்டுக்க. மார்க் தப்பினால் என்னைய ஒன்றும் பண்ண முடியாது. எப்பினதும் தான் ஸ்ட்ரைக் ஆகுது. எதுக்கு எனக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்த? கொழுப்பா? உன்னையெல்லாம் என்னோட ஃப்ரெண்டா ஜென்மத்துக்கும் அக்செப்ட் பண்ண முடியாது, தெரிஞ்சுக்கோ. ஆமாமா, உன் ப்ரொஃபைலுக்கு பெரிய பார்க் ஸ்டேஷன் பஃபே பாரு. ரோட்டு கடை காக்கா பிரியாணி ஆட்டும் ஊருக்கே தெரியிற மாதிரி ஒரு மொக்க ப்ரொஃபைலைய வச்சுட்டு பேச்ச பாரு. யூ சீப். நீ தான் காக்கா பிரியாணி சாப்பிடுவ. நீ கழுகு பிரியாணி சாப்பிடுவியாக்கும். போம்மா. இப்படியே இவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறவங்க பிற்காலத்துல கணவன் மனைவியா ஆக போறது தெரியாம